தீபாவளிக்கு இன்னும் 4 மாதங்கள் இருக்கும் நிலையில் தென் மாவட்ட ரயில்களில் பயணச்சீட்டு முன்பதிவு தொடங்கிய அரை மணி நேரத்திலேயே டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துவிட்டன. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் விவேக் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். விவேக், முன்பதிவு தொடங்கிய அரை மணி நேரத்திலே டிக்கெட்டுகள் முழுவதுமாகவே விற்று தீர்ந்துவிட்டன. டிக்கெட் கிடைக்காதவர்களுக்கு சிறப்பு ரயில்கள் விட வாய்ப்பிருக்கிறதா? வேதவெள்ளி அக்டோபர் 18ஆம் தேதி வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை ஒட்டி அக்டோபர் 16ஆம் தேதிக்கான டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியது. பொதுவாக டிக்கெட் முன்பதிவை பொறுத்தவரை 120 நாட்களுக்கு முன்பாகத்தான் அந்த டிக்கெட் முன்பதிவானது தொடங்கக்கூடும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த டிக்கெட் முன்பதிவை தொடங்கினார்கள். இந்த டிக்கெட் முன்பதிவை பொறுத்தவரையில் இன்று காலை 8 மணிக்கு தொடங்கிய அடுத்த அரை மணி நேரத்திலேயே டிக்கெட்டுகளானது முழுவதுமாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரை விற்று தீர்ந்திருக்கிறது. பாண்டியன் எக்ஸ்பிரஸ், நெல்லை எக்ஸ்பிரஸ், முத்துநகர் எக்ஸ்பிரஸ், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு முடிந்துவிட்டது. இவை அனைத்துமே இரவு நேர ரயில்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல பகல் நேரத்தில் செல்லக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ் அவற்றுக்கான டிக்கெட் இன்னமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல கோவை, சேலம் மண்டலத்திற்கு செல்லக்கூடிய நீலகிரி எக்ஸ்பிரஸ், மற்ற சேரன் எக்ஸ்பிரஸ் போன்றவற்றிலும் டிக்கெட்டானது இன்னமும் மிச்சம் இருக்கிறது. இந்த டிக்கெட் முன்பதிவை பொறுத்தவரை 90% டிக்கெட்டுகளானது ஆன்லைன் முறையில் புக் செய்யப்பட்டு இருக்கிறது. காரணம், IRCTCயில் டிமானிட்டைசேஷனுக்கு பிறகாக சர்வீஸ் டாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நான் ஏசி ரயில்களுக்கு 20 ரூபாய் கட்டணமும், அதே போல ஏசி ரயில்களுக்கு 40 ரூபாய் கட்டணம் என்கிற அந்த கட்டணத்தை அவர்கள் தள்ளுபடி செய்தார்கள். இதன் காரணமாகவும் ஆன்லைனில் எத்தனை டிக்கெட்டுகளை வேண்டுமானாலும் வரிசையில் நிற்காமலும் எளிமையாக டிக்கெட்டை புக் செய்ய முடியும் என்பதனாலும் ஆன்லைனில் அதிகமான டிக்கெட்டுகளை புக் செய்திருக்கிறார்கள். இங்கே களத்திலே பார்க்கும் பொழுது ரிசர்வேஷன் எண்களில் மிக குறைவான மக்களை புக் செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சிறப்பு ரயில்களை பொறுத்தவரை தீபாவளிக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பாகத்தான் அதனுடைய தேவையை பொறுத்து அவர்கள் அறிவிப்பார்கள். கடந்த வருடம் அப்படித்தான் அறிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கு பிறகாக சிறப்பு ரயில்கள் மற்றும் கூடுதல் ரயில்கள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தேவையின் அடிப்படையில் சிறப்பு ரயில்களும் கூடுதல் ரயில்களும் நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ரயில்வே துறை சார்பாக. விவேக், அக்டோபர் 16ஆம் தேதிக்கான முன்பதிவு ரயில் டிக்கெட்டுகள் இன்று விற்று தீர்ந்திருக்கும் நிலையில 17, 18 போன்ற தேதிகளுக்கு எப்போது கிடைக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்.